காலை வணக்கம் நண்பர்களே. காலை வணக்கம் ஏன் அப்படின்னு சொன்னா விடிய இன்னைக்கு உட்காந்து வேலை செஞ்சிருக்கோம். ஸோ அதனால காலை வணக்கம், அதாவது நைட்டு ஃபுல்லாமே ஃபுல் டே இன்னைக்கு ஒர்க்கு. மணி வந்து பாத்தீங்கன்னா நெருக்கி ஒரு 6:30 ஆயிடுச்சு. நேற்று காலையில ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சது. கண்டினியூஸா வாழ்க்கை ஃபுல்லா கடையிலேயே போயிருச்சு. நைட்டும் முடிஞ்சு பகல்லையும் முடிஞ்சு இந்த எந்திரிச்சு கிளம்ப வேண்டியதுதான். அடுத்தால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 7.2 ஆம்பிளிஃபயர் வந்து, அது போக 12 சேனல் ஒரு ஆம்பிளிஃபயரும் அசம்பிள் பண்ணியிருக்கேன். அது கூடவே 2.1 5.1 நிறைய அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஆம்ப் வந்து டிஃப்ரெண்டா பண்ணியிருக்கனால இது ஒரு வீடியோவா நம்ம வந்து போடலாம் அப்படிங்கறதுக்காக இன்னைக்கு வந்து வீடியோ எடுத்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ஆம்பிளிஃபயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 சேனல் ஆம்பை பத்தி நம்ம பார்க்கலாம். 12 சேனல் ஆம்ப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய 12 இன்ச் டெப்த் கேபினெட்ல தான் வந்து நம்ம இதை அசம்பிள் பண்ணியிருக்கோம். 1 mm திக்னஸ் கேபினெட் தான் இது. அதே மாதிரி 6 mm திக்னஸ் பேனல் தான் போட்டிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் டைப் தான் இது. இது வந்து ஒரு கடைக்காக கேட்டிருக்காங்க. கடைன்னா அப்படின்னா ஒரு பெரிய கடை. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்க் ஆடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபோல்க் ஆடியோ வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோல்க் ஆடியோல வந்து ஆம்ப் மட்டும் கம்ப்ளைண்ட் ஆயிருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மேல சீலிங்ல மாட்டிருக்க ஸ்பீக்கர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. போய் செக் பண்ணதுல எல்லா ஸ்பீக்கருமே தரமா இருந்துச்சு. ஆம்ப் மட்டும் தான் கம்ப்ளைண்ட் ஆயிருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. கம்ப்ளைண்ட் ஆனது ஆம்பை சர்வீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அதுக்கு மட்டும் ஒரு ஆம்ப் கேட்டிருந்தாங்க. அந்த சீலிங் ஸ்பீக்கருக்கு மட்டும் ஒரு ஆம்பிளிஃபயர் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க கடையில வந்து மொத்தம் 12 ஸ்பீக்கர் வந்து அவங்க போட்டிருந்தாங்க. அந்த 12 ஸ்பீக்கருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம 12 சேனலாவே கொடுத்துருக்கிறோம். இந்த 12 சேனல் ஆம்ப் வந்து பாத்தீங்கன்னா இல்ல சப் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் 12 ஸ்பீக்கர் மட்டும் தான் டிரைவ் ஆகிற மாதிரி இந்த ஆம்ப் அசம்பிள் பண்ணியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராண்டட் ஆம்ப் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தது. ஜஸ்ட் ஒரு 6 மாசத்துலயே அது வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிருக்குது. ஏன்னா அது ஏதோ பவர் பிளக்சுவேஷனால ஆயிருக்கா என்னங்கிறது தெரியல. பட் ஆனா ஆயிருச்சு. ஆனா இது பிராண்டட் ஆம்ப் அப்படிங்கும்போது சில ஆம்புக்கு வந்து ஸ்பேர்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால வந்து கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அதை வாங்க வேண்டாமே அப்படிங்கிறக்க அசம்பிள் பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அந்த ஸ்பீக்கருக்கு. அப்போ ஒரு ஆம்ப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொண்டு போய் செக் பண்ணி பார்த்திருந்தோம். அங்க ஒரு ஸ்டீரியோ ஆம்பை கொண்டு போய் ஒரு 2 ஸ்பீக்கர் மட்டும் போட்டு பார்த்தோம். நல்லா இருந்துச்சு, நல்ல குவாலிட்டியா இருந்து, நல்ல வெயிட்டும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சரி எனக்கு அடிச்சே கொடுத்துருங்கன்னு, புது ஆம்ப் அடிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 12 சேனலுக்கு நம்ம 12 சேனல் ஆம்பை அடிச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா ஃப்ரீயா தானே, இது ஒரு வீடியோவா கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 12 சேனல் நம்மளுடைய IRF மாஸ்பெட் போர்டு தான் இதுல யூஸ் பண்ணிருக்கேன். இதுல ஒரு 5 சேனல் இருக்கு. 5 சேனல்னா 2 ஃபிட் சேர்ந்தது ஒரு சேனல். இந்த பாத்தீங்கன்னா 2 ஃபிட், இந்த 2 ஃபிட் சேர்ந்தது ஒரு சேனல். 1 2 3 4 5 மொத்தம் 5 சேனல் ஆச்சு. இங்கேயும் அதே மாதிரி 1 2 3 4 5 சேனல் ஆச்சு. 5 சேனல். இந்த மேல மட்டும் தொங்கிட்டு இருக்குது 2 சேனல் கொடுத்துருக்குறோம். அதாவது மேல இங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லைனால என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு சின்ன ஹீட் சிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பக்காவா ஃபிட் பண்ணி அதுல நம்ம கரெக்டா மட்டம் பார்த்து கரெக்டா அடிச்சு வச்சிருக்கிறோம். இது காம்பேக்டா இருக்கும், மேலையும் தட்டாது. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு செய்யும் போது நம்ம அதை சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன ஹீட்சிங்கே போதுமான அளவு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துலதான் ஃபேன் இருக்குது. அதனால பெருசா அதுக்கு ஹீட்சிங்கிறது தேவையில்லை. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில போடுறக்கூடிய செட்டு வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் பாடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதுக்கு தகுந்தாப்புல எல்லாமே நம்ம டிசைன் பண்ணி நம்ம இந்த ஆம்பிளிஃபயர் வந்து ரெடி பண்ணி இருக்கிறோம். இது 24 hours இல்ல, 4 நாள் தொடர்ந்து போடாலும் எந்த ப்ராப்ளமும் வராது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பராகவே 3 நாள் நம்ம கடையில டெஸ்டிங் போட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பியூர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான். 24024 மட்டும் தான் கொடுத்துருக்கோம். நம்மளால நல்ல ஒரு தரமான ஒரு ஆடியோ, தரமான ஒரு பேஸ் வந்து 24 வோல்ட்லயே நம்மளால கொடுக்க முடியும். ஸோ அதனாலதான் நம்ம 24 வோல்ட்டை தாண்டறது கிடையாது. 25க்கு கூட போடுறது கிடையாது. 24 வோல்ட்டே தான், அதுக்கு மேல போறது கிடையாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பவர் சப்ளை செக்ஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா 12 சேனல் பாடுறதுனால 4 கெப்பாசிட்டி வந்து போட்டுட்டு இருக்கோம். 5010 மெட்டல் டயோடும் இதுல போட்டிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் தான். மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பீக்கரை நம்ம வந்து தனித்தனி கண்ட்ரோல் பண்ற மாதிரி நம்ம தனித்தனி கண்ட்ரோலாவே நம்ம கொடுத்துருக்கிறோம். இதுல ஒரு வேவ் மீட்டரும், இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம USB போர்டு இருக்குது. நமக்கு வைக்கிறது கொஞ்சம் இடம் இல்லை அப்படிங்கறதுனால வந்து என்னன்னா கொஞ்சம் வந்து முன்னாடி வச்சிருக்கிறேன். அது இடம் இல்லைனால அதை கொஞ்சம் முன்னாடி வச்சிருக்கிறேன். ஸோ அடுத்த ஆம்பிளிஃபயரை பத்தி நம்ம பார்க்கலாம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உள்ள வயரிங் எவ்வளவு நீட்டா பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நீங்க தாராளம் பார்க்கலாம். உள்ள இன்டீரியர் பாருங்க எவ்வளவு நீட்னஸா இருக்கு அப்படிங்கறது. ஏன்னா ஒரு வயரிங்கை வச்சுதான் நம்ம வந்து ஹம்மிங் நாய்ஸை வந்து நம்மளால அரெஸ்ட் பண்ண முடியும். அதனால முடிந்த வரை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம பொறுமையா செய்யணுமோ
அவ்வளவு தூரத்துக்கு நல்ல பொறுமையா பக்காவா ஃபினிஷ்டடா நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா நிறைய ஆம்ப் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா அடிச்சதுனால நீங்க ஒரு வீடியோவே போடுமே அப்படிங்கறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். தொடர்ந்து ஒரு 3 வாரமாவே நம்ம ஃபுல் டே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதாவது ஃபுல் நைட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சனிக்கிழமை மட்டும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம சர்ச்சுக்கு கிளம்பிடும். அப்புறம் மத்தியானத்துக்கு மேலதான் திருப்பி கடைக்கு வருவோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சண்டே ஆனா நீங்க மத்தியானத்துக்கு மேல மட்டும்தான் நம்ம கடையில இருப்பேன். மத்தியானம் டு ஒரு சாயந்தரம் ஒரு 7 to 6 வரைக்கும் தான் நம்ம இருப்போம். ஸோ சண்டே மட்டும் மித்த நாள் ஆஸ் யூஷுவல் எப்படி ஒரு 10-12 மணிக்கெல்லாம் பகல்ல வந்துருவோம். நைட்டு ஒரு 9-10 மணி வரைக்கும் இருப்போம். சரிங்களா? ஸோ அந்த டைத்துல நீங்க எப்பனாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம என்னுடைய மொபைல் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா, மொபைல் அதாவது போன் எடுக்கல அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் மெசேஜாவே பண்ணலாம். இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும், இதுதான் என்னுடைய மொபைல் நம்பரும் கூட. இந்த ஒரு நம்பர் மட்டும் தான் எனக்கு இருக்குது, வேற நம்பர் கிடையாது. அடுத்த ஆம்பிளிஃபயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.2, அதாவது 7 சேனல் 2 சப்பு போடுற மாதிரி நல்ல தரமான பேஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கஸ்டமர். அதாவது நல்லா ஒரு தியேட்டர் எஃபெக்ட் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த ஆம்பிளிஃபயர் வந்து அசம்பிள் வைப்போம். இதோட இன்டீரியர் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய 1.2 mm திக்னஸ் 16 இன்ச்சு கேபினெட் வந்து நம்ம இதுல போட்டிருக்கிறோம். அதாவது 16 இன்ச்சு டெப்த் கேபினெட் தான் இதுல நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இது தனிப்பட்ட முறையில கேட்டாலும் கொடுத்துட்டு தான் வரும். தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பா நீங்க வாங்கிக்கலாம். இதுக்கு நம்ம கொடுத்துட்டு தான் வரும். 1.2 mm திக்னஸ்ல போட்டிருக்கோம். நல்ல கேஜ் இருக்கும், நல்ல வெயிட். பேக்கிங்கோடவே அது தனி வீடியோவே போட்டிருக்கேன். பேக்கிங்கோடவே 7 கிலோ வருது இது வெறும் கேபினெட் மட்டும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கேபினெட் நல்ல திக்னஸ் கேபினெட். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம 7.2 ஆம்பிளிஃபயர் வந்து நம்ம செஞ்சிருக்கோம். இதுல இன்டீரியர் பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிருக்கேன். 2 டிரான்ஸ்ஃபார்மர் நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா, இது வந்து 7 சேனல், அதாவது சைடுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சைடு ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த 7 சேனலுக்கு மட்டும் தனி டிரான்ஸ்ஃபார்மர் இதை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்தால சப்வூஃபருக்கு மட்டும் தனி டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம வந்து போட்டிருக்கோம். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம 2 சிங்கக்குட்டி உள்ள உட்காந்துருக்கு. அதாவது ரெண்டுமே 8 டிரான்சிஸ்டர் போர்டு. அதனால தரமான பேஸ். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த போர்டுல ஒரு போர்டு கூட கம்ப்ளைண்ட்ங்கிறது 8 டிரான்சிஸ்டர் வரலாம். பிரிச்சு மேயுது. அதனால அது வந்து பாத்தீங்கன்னா சிங்கக்குட்டி அதுக்கு பேரு. அதனால நல்ல தரமான பேஸ் வேணா நம்ம 8 டிரான்சிஸ்டர் போர்டு தான். அது நார்மல் மோனோ கிடையாது, பிரிட்ஜ் மோனோ தான். 2 சேனல், ஒரு சேனலுக்கே வந்து பாத்தீங்கன்னா 4 டிரான்சிஸ்டர், இன்னொரு சேனலுக்கு 4 டிரான்சிஸ்டர், ரெண்டையுமே பிரிட்ஜ் பண்ணி பக்காவா தூக்கி இருக்கும். அடிச்சா பேஸ் அப்படி நிக்கும். அதனால இன்னைக்கு வரைக்கும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிறது. நம்ம 8 டிரான்சிஸ்டர் போர்டு கண்டிப்பா கொடுத்துட்டு தான் வரோம். அடுத்த பழைய வீடியோல பாருங்க 8 டிரான்சிஸ்டர் போர்டை பத்தி பார்த்திருப்போம். அதோட ரிசல்ட்டும் கஸ்டமர் கொடுத்திருப்பாங்க, ரிவ்யூவும் கொடுத்திருக்காங்க. நம்ம சேனல்ல போய் பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்தால வந்து பாத்தீங்கன்னா பவர் சப்ளை செக்ஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 சேனலுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த பவர் சப்ளை செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 7 சேனலுக்காக 2 கெப்பாசிட்டரும் ஒரு மெட்டல் டயர் 3510 மெட்டல் டயர் நம்ம போட்டிருக்கிறோம். அதே வந்து பாத்தீங்கன்னா சப்வூஃபருக்காக வந்து பாத்தீங்கன்னா 5010 மெட்டல் டயரும் 4 கெப்பாசிட்டரும் போட்டிருக்கோம். சப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபில்டரேஜ் தேவைப்படுறதுனால நம்ம வந்து 4 கெப்பாசிட்டர் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்வூஃபருக்காக ஒரு 8 டிரான்சிஸ்டரும், இன்னொரு சப்வூஃபருக்காக இன்னொரு 8 டிரான்சிஸ்டர், 2 போர்டு வந்து நம்ம தனித்தனியாவே வச்சிருக்கிறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 போர்டு 2 சப்வூஃபருக்காக தனியா வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சப்வூஃபர் வந்து இதுல போட்டிருக்கோம். அடுத்தால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கெய்னர் போட்டிருக்கிறோம். அடுத்தால நம்ம ரிமோட் கிட்டோட பாட்டம் போர்டு தான் இது. இது 5 சேனல் போர்டு. 5 சேனலுங்கும் போது கீழே வந்து 5 சேனல், இதுல வந்து 2 சேனல். அந்த ஆம்பிள் இருந்த மாதிரி இதுல 2 சேனல் வந்து நம்ம பக்காவா பினிஷிங்கா வந்து மாட்டி வச்சிருக்கோம். சும்மா கசகசன் போல்டு நட்டெல்லாம் போட்டு திருக்கி டைட் வச்சு அசிங்கமாலாம் பண்றது இல்லை. நீட்டா 2 ஸ்க்ரூ நீட்னஸா இருக்கும். ஏன்னா நம்ம ஆம்பை பிரிச்சோம்னா அப்படியே நீட்டா இருக்கணும். வெளியில எந்த அளவுக்கு நீட்டா இருக்கும் அந்த அளவுக்கு உள்ள இருக்கணும் அப்படிங்கறது எதிர்பார்க்கிறோம். சோ அதனாலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்களும் நம்ம பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். உள்ள ஸ்பீக்கர் ப்ராடக்ட் 2 இருக்குது. 2 ஸ்பீக்கர் ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருக்கிறேன். ஒன்னு வந்து சப்வூஃபருக்காகவும், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சைடு சேனலுக்காக மட்டும்தான் நம்ம இந்த ஸ்பீக்கர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருக்கிறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஆகட்டும் மைனஸ் ஆகட்டும் ரெண்டுமே சென்ஸ் பண்ணும். அதாவது பிளஸ் வோல்ட் லீக்கேஜ் ஆனாலும் சரி, மைனஸ் வோல்ட் லீக்கேஜ் ஆனாலும் சரி, ரெண்டுக்குமே அது சென்ஸ் பண்ணக்கூடிய அந்த சர்க்யூட் அதுல இருக்குது. ஸோ அதனால ரெண்டுல எது வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அவுட்புட் வரக்கூடிய எல்லா ஸ்பீக்கருமே கட் ஆஃப் பண்ணிடும். ஏன்னா உங்க ஸ்பீக்கரை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் அது ஸ்பீக்கர் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஸ்பீக்கரை பாதுகாக்கிறதுக்கு தான்.
ஸோ இது ஏதாவது பவர் ஆம்ப் லீக்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அது கட் ஆஃப் பண்றதுக்காக அங்க ஒரு ஸ்பீக்கர் ப்ராடக்ட் வந்து நம்ம 2 எண்ணம் கொடுத்துருக்கோம். இது வந்து டைம் டிலேவும் இருக்குது. அதாவது ஆன் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 செகண்ட் 7 செகண்டுக்கு அப்புறம் தான் அது ஆனே ஆகும். ஸோ அது டைம் டிலேயும் போடும் அதுல இருக்குது. ஸோ இதுதான் இந்த 7.1 ஆம்ப்ல 7.2ல இருக்குது. இதுல வந்து டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய இது ஆம்பிளிஃபயர் தான். இது இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா HDMI-ல தான் ரன்னிங்ல இருக்குது. அதாவது இப்ப வந்து நம்ம டிவில கனெக்ட் பண்ணிருக்கோம். அதாவது நம்ம HDMI-ல பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப 7.2ல தான் பாடிட்டு இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப HDMI-ல தான் இப்ப பாடிட்டு இருக்குது. நம்ம வந்து HDMI, ஆப்டிக்கல், கோஆக்சியல் எல்லா ஆப்ஷனுமே இதுல கொடுத்துருக்கோம். இதுல தான் நம்ம இந்த கிட்டோட இதுல தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா வயரிங் எல்லாம் நீட்டா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நேத்து எடுத்த ஒர்க்கு இப்பதான் முடிஞ்சிருக்கு. முடிஞ்ச கையோட சுட 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 போட்டிருக்கோம் இந்த வீடியோவை. அதனால இது இப்போ வந்து முடிஞ்சு நம்ம டெஸ்டிங் நம்ம தூக்கி வச்சிருவோம். ஒரு 2 to 3 days நம்ம டெஸ்டிங் ஓடும். ஏன்னா டெஸ்டிங் முடிக்காம எந்த ஒரு ஆம்பிளிஃபயருமே நம்ம அவசரப்பட்டு கொடுக்கறது இல்லை. கஸ்டமரே அவசரப்படுத்தினாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா நமக்கு தேவை நம்ம கொடுக்குற ஆம்ப் வந்து நம்ம குவாலிட்டியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம 3 days வந்து டெஸ்டிங் போட்டு தான் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம காசுக்காக தூக்கி உடனே கொடுக்க மாட்டோம். ஸோ எல்லாமே ப்ராப்பராகவே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டிங் போட்டு தான் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஆப் இன்னைக்கு டெலிவரி ஆகுது. இது 2 ஆம்ப் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் டெஸ்டிங் முடிஞ்சுதான் வெளியே போகும். இது வந்து பாத்தீங்கன்னா இது 7.2 இது அது 12 சேனல் ஆம்ப். அது மட்டும் இல்லாம நம்ம ரெகுலர் ஆம்ப் 5.1 டால்பி இல்லாம எனக்கு நார்மல், அதாவது நான் பழைய டிவிடி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு அந்த ஆம்ப் செஞ்சு. டிவிடி வச்சிருக்கேன், எனக்கு அந்த 6 பின்னு குத்தி எனக்கு ஒரு பாட்டு கேட்கற மாதிரி ஒரு ஆம்ப் செஞ்சு கொடுங்க, ஆனா ஹெவியா இருக்கணும், கிளாரிட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கஸ்டமர். அவங்களுக்காக தான் இந்த ஆம்பிளிஃபயர் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பாத்தீங்கன்னாலே தெரியும். இது நம்ம பழைய கேபினட் தேடி பிடிச்சி தூக்கியிருக்கோம். பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா 6 சேனலுக்காக நம்ம டிவிடி இன்புட் கொடுத்துருக்கிறோம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 சேனல் டிவிடி இன்புட்டுக்காக. ஏன்னா எல்லாரும் இப்போ எல்லாத்துக்குமே நம்ம HDMI கிட்டுக்கு வந்து நம்ம கேபினட் அடிச்சாச்சுனால இந்த கேபினட் இல்லாம இருந்தது தேடி கண்டுபிடிச்சு கஸ்டமருக்காக இது நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா 5.1. இதுவும் வயரிங் நீட்டா இருக்கும். பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா குட்டி சிங்க குட்டி இருக்கு. அதாவது 4 டிரான்ஸ்டர் பிரிட்ஜபிள் போர்டு தான் இதுல போட்டிருக்கிறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதோட ரிசல்ட்டும் வேற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 2+2 டிரான்ஸ்டர் பிரிட்ஜ் பண்ணி போட்டிருப்போம். இது 4 டிரான்ஸ்டர். சைடுக்கு நம்மளுடைய IRF மாஸ்பெட் போர்டு தான் இதுலயும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 6 சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் சப்ளை செக்ஷன் நம்மளுடைய PCB தான். அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்ஃபார்ம் பியூர் காப்பர் தான். இதுல வந்து நம்மளுடைய புதிய போர்டுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பூஸ்டர் பிளஸ் சப் ஃப்ரீ போட்ட போர்டு வந்து பாத்தீங்கன்னா இதுல போட்டிருக்கிறோம். பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய பூஸ்டர் போர்டு தான் இது. இதுல வந்து சப் பிளஸ் நம்ம சைடு சேனல் பூஸ்டர் போர்டு தான் இதுல வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்ப்ல வந்து இதுல கொடுத்துருக்கோம். அதுலயும் வயரிங் எல்லாமே நீட்டா இருக்கும். அடுத்தால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.1 ஆம்ப பத்தி பார்க்கலாம். எங்க வைக்கணும் தெரியலையே. இந்த எங்க சாட் ஆகாம இருந்தா சரி, ஒரு வாரமா இருந்துக்கலாம். இது வந்து நம்ம 2.1 ஆம்ப். இதை பத்தி கொஞ்சம் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேபினெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கேட்கிற கஸ்டமருக்கு கண்டிப்பா மார்க்கெட்ல கிடைக்கிற கேபினெட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அதாவது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கேபினெட் எனக்கு பெருசா வேண்டாம், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ நல்லா இருந்தா போதும் அப்படின்னு கேட்கிற கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல கிடைக்கிற கேபினெட் தான் போட்டுட்டு இருக்கோம். இதுல மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டட் கேபினெட் போட்டிருப்பாங்க. இந்த நேம்ல ஏதோ ஒன்று போட்டிருக்கிறாங்க. இந்த கேபினெட்டோட ஆம்ப் வந்து இவங்க செஞ்சு கொடுக்கலாம், நம்ம தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சட்டை மட்டும்தான் அவங்களது. உள்ள போட்டுருக்க உடம்பு எல்லாம் நம்மளது தான். அதாவது உள்ள போட்டிருக்க போர்டு எல்லாமே நம்மளுடைய சொந்த போர்டு தான் இதுல யூஸ் பண்ணியிருக்கோம். சொந்த போர்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பவர் சப்ளை PCBல இருந்து A to Z எல்லாமே நம்ம சொந்த போர்டு தான். அதாவது ஒரு ஸ்டீல் கேபினெட் போட்டு கேட்பாங்க. அந்த ஸ்டீல் கேபினெட் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி சில கடைகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா லுக்கு தேவையில்ல. அது எங்கேயாவது வச்சிருப்பாங்க, கண்ணுக்கு தெரியாத இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஸ்டீல் பேனல் போதுமான அளவு. அந்த இடத்துல என்ன பண்றோம்னா நம்மகிட்ட ஸ்டீல் பேனல்ங்கிறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அக்ராலிக்கல் பேனல் தான். அதனால வந்து என்னன்னா நம்மகிட்ட ஸ்டீல் பேனல்ங்கிறது கிடையாதுனால நம்ம மார்க்கெட்ல வாங்குறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நேம் போட்டிருக்கு மேட்ரிக்ஸ்னு, இது நம்மளுடைய இது கிடையாது கேபினெட். ஸோ மார்க்கெட் கேபினெட் மட்டும் தான் இது போட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் எங்க சொந்த கேபினெட் தான். இது மட்டும்தான் வந்து என்னன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும், ரெண்டாவது இந்த கடைகளுக்கு யூஸ் பண்றதுக்காக மட்டும்தான் அந்த கேபினெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா அது ஃபியூச்சர்ல போடும்போது கண்டிப்பா அப்டேட் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இதுலயும் பியூர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான். பவர் சப்ளை செக்ஷன்ல நம்மளுடைய PCB தான்.
சப் வித் பிடி நம்மளுடைய சப் வித் பிடி தான். அப்புறம் 2 சேனலுக்கு நம்மளுடைய ஐஆர் 2 சேனல் போர்டு தான். சப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 4 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜபிள் போர்டு தான் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டு, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங், பவர் சப்ளை செக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாகவே அந்த ரேட்டுக்கு தகுந்தாப்புல எல்லாமே வேரியேஷன் இருக்கும். ஸோ இதுக்கு மேலேயும் ஹெவியாக கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 2.1லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாகவும் இருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 டிரான்சிஸ்டர் போட்டு கேட்குற கஸ்டமரும் இருக்கிறாங்க. ஒரு சில கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டுங்கிறது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு குவாலிட்டிங்கிறது ரொம்ப மெயினாக எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி நிறைய கஸ்டமர் இருக்கிறாங்க. ஏன்னா நார்மலா வந்து மார்க்கெட்லேயே கிடைக்குது. ஸோ குவாலிட்டியா வேணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்மளை தேடி வராங்க. சரி, நல்ல ஒரு டெப்தான ஒரு ஆடியோ வேணும், நல்ல கிளாரிட்டியா வேணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நம்மளை எதிர்பார்க்குறாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளால முடிஞ்ச அவங்களுக்கு சப்போர்ட் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எவ்வளவு தூரத்துக்கு நம்ம தெளிவா பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம தெளிவா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த 2.1 வந்து ஒரு கேரளா கஸ்டமருக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நைஸா ஒரு பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பஞ்ச் வேணாம், நைஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு 2 நிமிஷம் தான், 2 நிமிஷம் அது ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் தான் பண்ணி கொடுத்துருந்தோம். கஸ்டமர் அவ்வளோ ஹாப்பி. நான் கண்டிப்பா அதோட வீடியோவும் அவங்க அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அதையும் கண்டிப்பா நான் வந்து அப்லோட் பண்றேன். ஸோ ஃப்ரீயா இருக்கும்போது அப்லோட் பண்றேன். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ப வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்து நம்ம ஆப் மட்டும்தான் இது செய்ய முடியும். மார்க்கெட்ல கிடைக்கிற ஆப் கண்டிப்பா நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா என்னுடைய சொந்த போர்டு மட்டும்தான் நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும். மார்க்கெட் போர்டுல வந்து அவங்கவுங்க டிசைன் அவங்கவுங்க தனித்தனியா பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்கள நீங்க வந்து கான்டாக்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளுடைய போர்டை பொறுத்த மட்டும் நம்ம எந்த நாளும் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ கஸ்டமருக்கு தேவைக்கு ஏற்ப நம்ம வந்து டிசைன் பண்ண நம்மளால முடியும். அதனால வந்து நம்ம அவங்க வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அவங்க தேவைக்கு ஏற்பதான் நம்ம வந்து அசம்பிள் ஆம்பிளிஃபயரும் அவங்களுக்கு தேவைக்கு ஏற்பதை 5.1 7.1 அதே மாதிரி அவங்களுக்கு தேவைக்கு ஏற்பதை நம்ம அசம்பிள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதனாலதான் 12 சேனல் 7.1 7.2 10.2 சேனல் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆம்பிளிஃபயர்ஸ், நம்மளுடைய ஒர்க்கு. இந்த மாதிரி தேவைப்பட்ட நண்பர்கள் கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம எல்லாமே டெலிவரிக்காக தங்க குட்டிகள் எல்லாமே வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி ஆகிட்டே இருக்கும். பாத்தீங்கன்னாலே தெரியும், எல்லாமே அடுத்தடுத்த டெலிவரிக்காக வெயிட்டிங்ல இருக்குது. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த கஸ்டமர் ரிவ்யூன்னு வந்துட்டு இருக்குது நிறைய. கண்டிப்பா வந்து நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் டெஸ்டிங் முடிச்சு வந்து நம்ம தனியா எடுத்து வச்சிருக்கோம். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பொருளுக்கு தகுந்தான ரேட்டு தான் நம்ம வச்சிருக்கோம். அதாவது நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வச்சிருக்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து பியூர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுற்றில வந்து பார்த்தீங்கன்னா ஈகோர் வந்து நம்ம ஸ்டீலில் போட்டுருக்குறாங்க. இப்போ இந்த ஸ்டீலை அப்படியே வச்சுட்டு உள்ள நம்மளால அலுமினியத்தையும் சுத்த முடியும். அலுமினியத்தை சுற்றி இதோட ரேட்டை வந்து நம்ம டவுன் பண்ணவும் முடியும். அதாவது ஒரு ஆம்பிளிஃபயரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேட்டை குறைக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்துலேயே நம்மளால டவுன் பண்ணும்போது மித்த போர்ட்லேயே நிறைய டவுன் பண்ணலாம். ஆனால் நம்ம ஏன் அந்த விஷயத்தை நம்ம பண்ணுறதில்ல? பியூர் காப்பர் ஏன் சொல்கிறோம் பார்த்தீங்களா? உங்களுக்கு பியூர் காப்பர், இது ஏன் பியூர் காப்பர்னு சொல்றோம்னா இதுல தான் லெட் பிடிக்கும். பாருங்க, இந்த காப்பர்ல மட்டும்தான் இந்த லெட் கோட்டட் பிடிக்கும், அலுமினியத்துல நமக்கு பிடிக்காது. ஸோ இதுல வந்து ஏன் நம்ம காப்பர் யூஸ் பண்றோம்னா நல்ல ஒரு ஆம்ப்ஸ் ரேட்டிங் வேணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பியூர் காப்பர் யூஸ் பண்றோம். இது வந்து நம்மளுடைய டிரான்ஸ்ஃபார்மர் தான். இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காப்ல. இது வந்து முழுக்க முழுக்க நமக்கு மட்டும்தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காப்ல, வேற யாருக்கும் அவர் பண்றது இல்லை. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்கும். இதுல வந்து பிரைமரின்னு பாத்தீங்கன்னா இந்த கரண்ட்டுக்கு வரக்கூடிய லைன், அதாவது 230 வோல்ட் வருது இல்லையா? இது வந்து இந்த பிரைமரியில அலுமினியத்தையும் சுத்தி செகண்டரியில காப்பரும் சுத்தலாம். இந்த வேலையும் பார்க்கலாம். ஸோ அப்பவும் ரேட் டவுன் ஆகும். அலுமினியத்துக்கும் காப்பருக்கும் ரெண்டுக்குமே வேரியேஷன் பார்க்கும்போது எவ்வளவோ டிஃபரன்ஸ் வருது. 1-2 காசுலாம் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ காப்பருங்கிறது ரேட்டு ஹை தான். ஸோ அதனால நம்ம கஸ்டமருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம காப்பர் தான் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். இது பிரைமரியிலும் சரி செகண்டரியிலும் சரி ரெண்டுமே காப்பர் தான். அது மட்டும் இல்லாம இந்த பாபின் முதற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல குவாலிட்டியான பாபின் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா நார்மல் பிளாஸ்டிக் பாபின் யூஸ் பண்றது கிடையாது. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான டிரான்ஸ்ஃபார்மரே நம்மளால கொடுக்க முடியுது அப்படின்னா நம்மளால நல்ல தரமான ஒரு ஆடியோவும் நம்மளால கொடுக்க முடியும், தரமான ஒரு ஆம்பிளிஃபயரை நம்மளால கொடுக்க முடியும். ஸோ இது மட்டும்லாம் கிடையாது. பிசிபில இருந்து நம்ம போடக்கூடிய பிசிபி பாருங்க, பிசிபில இருந்து குவாலிட்டி முதற்கொண்டு பாருங்க எந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத. பிசிபி குவாலிட்டியும் நீங்க பாருங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லெட்ல இருந்து எல்லாமே பக்காவாங்க வித் எல்லாமே டெஸ்டிங்கோட கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ என்னுடைய போர்டு அப்படின்னு எடுத்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் கஸ்டமர் போர்டும் வாங்கிட்டு இருக்காங்க.
அவங்களுக்கு நம்மளுடைய போர்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்டிங்கோட தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி தனிப்பட்ட முறையில நம்ம யூஸ் பண்ணக்கூடிய போர்டு கேட்டீங்கனாலும் கண்டிப்பா கொடுத்துட்டு தான் வரும். டிரான்ஸ்ஃபார்மரும் சரி. அது மட்டும் இல்லாம 8 டிரான்சிஸ்டர் மட்டும் நம்ம இப்போதைக்கு நம்ம கொடுக்கறது இல்லை. ஏன்னா நம்ம தேவைக்கு கரெக்டா இருக்குது. கண்டிப்பா அதை வந்து வெளியில மார்க்கெட்டுக்கு வரும்போது கண்டிப்பா அதை வீடியோவை நான் கண்டிப்பா அப்லோட் பண்ணுவேன். அது தனிப்பட்ட முறையில வீடியோ அப்லோட் பண்றேன். அது மட்டும் இல்லாம ரொம்ப லேட் நைட் தான், கொஞ்சம் ஒர்க் லோடு தான். ஸோ ஏதாவது தவறுதலா பேசியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா எப்பவுமே மாதிரி 7 ஆக போகுது. ஸோ இன்னைக்கு ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு வீடியோ எடுத்திருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சந்திப்போம். அது மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய நம்பர் ஒரே நம்பர் தான் மறுபடியும் சொல்கிறேன், 9025995741. இதுதான் என்னுடைய நம்பர். வேற எந்த நம்பரும் கிடையாது. என்னுடைய மேசியா ஆடியோஸ் அப்படின்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான். அது நம்ம சூலூரில் மட்டும்தான் கடை இருக்குது. சூலூரில் ஆர்விஎஸ் காலேஜுக்கு பேக் சைடில் மட்டும்தான் இருக்குது நம்மளுடைய கடை. எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக யாரும் வாரீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நேராக புது பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸில் வந்தீங்கனாலும் சரி, இல்லை பைக்கில் வந்தாலும் சரி, காரில் வந்தாலும் சரி, நியூ பஸ் ஸ்டாண்டு, நம்ம நியூ பஸ் ஸ்டாண்ட் தாண்டோடனே கேஎம்சிஹெச், அதாவது கோவை மெடிக்கலுக்கு ஷார்ட் ஃபார்ம் கேஎம்சிஹெச்னு வச்சிருப்பாங்க. அதுக்கு நேர ஆப்போசிட்ல வந்து ஆரிய பவன் அப்படிங்கிற ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டலை தொட்டாப்புல ஒரு கட்டு வரும். அந்த கட்டுக்குள்ள நேரா வாங்க, 4 ரோடு பிரியும். அந்த 4 ரோடு பிரிந்த இடத்துல லெஃப்ட் சைட்ல வந்து ஆயுர்வேத காலேஜ் இருக்கும், ஆர்விஎஸ். அந்த 4 ரோட்ல ரைட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 10 வீடுகள் நம்ம கடை தான். அங்கே யாரை கேட்டாலும் ரேடியோ கடை எங்கன்னு யாரும் கேட்டாலும் கண்டிப்பா சொல்லிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வாங்க. நேரில் வந்துட்டீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். நல்ல ஒரு குவாலிட்டியான ஆடியோ நீங்க தாராளமா செக் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். முடிந்த வரை நீங்க வந்து வாங்க, நேரில் வாங்க. ஏன்னா வர முடியாத பட்சத்துக்கு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷனோ இல்லை நம்ம கொரியர் ஆப்ஷன் இருக்குது. பட் முடிந்த வரை நேர்லயே வாங்க. ஏன்னா உங்களுக்கு சேஃபஸ்டா எடுத்துட்டு போகலாம். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெஸ்டிங்ல இருந்து எல்லா டவுட் எல்லாமே கிளியர் பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்சா லைக் பண்ணுங்க, 4 பேர் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து அப்படியே கொஞ்சம் தட்டி விட்டு போயிருங்க, சப்ஸ்கிரைபர் மட்டும், சரிங்களா? கண்டிப்பா எதுவும் தவறுனாலும் கண்டிப்பா மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். சும்மா நார்மலா தூக்கி வச்சிருக்கேன். 7.2ல தான் நம்ம பாடிட்டு இருக்கு. சும்மா எடுத்து வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். அது ப்ராப்பரான வந்து அதை காமிக்க முடியல, அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம், சரிங்களா? இந்த மாதிரி தேவைப்படும் நண்பர்கள் கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.